ஊர்ல பேசிட்டு இருக்கப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்றது? திருக்குறள் இப்படி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இப்ப பாருங்க, அவர் நான் ஏன் பேச சொன்னேன் தெரியுமா? ஏன்னா பாரதி சொன்னாரு, காசி நகர்ப்புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு. எப்ப? 19ஆம் நூற்றாண்டுல காசியில பேசினா காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசியில் இருக்கிறவர் ஒருவேளை இந்தி தெரிஞ்சு அவர் பேசி காஞ்சிபுரத்தில் இருக்கவருக்கு இந்தி தெரியாது என்ன பண்றது? எல்லாருக்கும் நம்முடைய ஆளுநர் மாதிரி தமிழும் இந்தியும் மற்ற மொழிகளும் தெரியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு பாரதி என்ன சொல்றா தெரியுங்களா? நீ பேசுறப்ப அவன் அந்த மொழியில பேசினா காஞ்சிபுரத்தில் கேட்கிற போது அது மொழிபெயர்த்து தருகின்ற கருவியை கண்டுபிடிக்க வேண்டும். இதுதாங்க சிறப்பு. இது முடியுமா? முடியும். இப்ப போன வாரம் லண்டன் போயிருந்தேன். இப்படி ஒவ்வொரு ஊரா போனேன்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன் ஒரு நிமிஷம். முந்தியெல்லாம் போனா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆக்சென்ட்டுக்கு நமக்கு பெரிய பயமா இருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டாலே மயக்கம் வந்துடும் எனக்கெல்லாம். இப்ப இந்த தடவை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த இமிகிரேஷன் ஆபீசர் உட்கார்ந்துருக்காருங்க. வந்தோடனே அன்பா வரவேற்றுட்டு உடனே எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாரு. நான் கொஞ்ச நேரம் அவரை உத்து பார்த்தேன். உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் செல் எடுத்து இப்படி பேசிட்டு வேற ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு என்கிட்ட கேட்டுறாங்க, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அதுல தமிழ்ல வருதுங்க. நான் உடனே தமிழ்நாடு, உடனே எங்க அட்ரஸ் உள்பட எல்லாத்தையும் சொன்னேன். அது உடனே ரொம்ப அவருக்கு மொழிபெயர்த்து அப்படியே கொடுக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க, ஒலியை மொழி பெயர்த்து கொடுக்கிறது, அதான் அதுல சிறப்பு. இதைத்தானுங்க பாரதி சொன்னாரு. அவரோடு இருந்த புலவர்கள் எல்லாம் மற்றவற்றை பாடிக்கொண்டிருந்த போது பாரதி மட்டுமே அறிவியல் பாடினார். எத்தனை பேருங்க அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்கள் டைட்டானிக் கப்பல் 1912 முங்கி போச்சுங்கிற விஷயத்த எல்லாரும் பதிவு பண்ணாங்களா? தெரியாதுங்க. பாரதி பதிவு பண்ணாரு. சுற்றுலா பயணிகள் கப்பல் ஒன்று அங்கே நீரில் மூழ்கி விட்டதாக அறிகிறோம், வருந்துகிறோம் சொல்லிட்டு தன்னுடைய பத்திரிகையில் பதிவு பண்றான்னு சொன்னா உலக செய்திகளை தெரிந்து கொண்டதால் அவன் உலக கவிஞனாக திகழ்கிறான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமி தண்ணில் யாங்கடிமை பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னா அது காரணம் என்ன? அவருக்கு பிடிச்ச ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டா எல்லாரும் தான். அதுல அந்த கம்பருக்கான இடம் ஒரு பெருமை என்ன? இன்றைக்கு அந்த கம்பர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கம்பன் கழகங்களில் மட்டுமில்லைங்க, ஆளுநர் மாளிகையிலும் கம்பர் வனம் திறக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.